Kotak Mahindra Bank பை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய ரீட்டைல் பிசினஸ் டாய்ஷி பேங்க் கிட்ட இருந்து பை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டீலோட சைஸ் அரௌண்ட் 4500 crore. இது பாசிபிளா நெக்ஸ்ட் வீக் முடிவடையும் சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 4300 crore தான். ஆனா கொட்டக் இது 4500 crore பை பண்றாங்க. ஸோ இந்த டீல் மூலமா அவங்களோட பிசினஸ் growth ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹை நெட் ஒர்த் ரிச் கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் டாய்ஷி பேங்க் இதை செல் பண்றாங்க? ஏன்னா கிறிஸ்டியன் ஸ்விங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளோபலா அவங்களோட பேங்கை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட மெயின் கோர் பிசினஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸிஸ்டிங்கா உள்ள ஸ்மாலர் ரீட்டைல் ஆப்ரேஷன்ஸ் லைக் இந்தியா எல்லாமே செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ கொட்டாக் பை பண்றாங்க. ஸோ அவங்களால இது மூலமா ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல என்னதான் நடக்குது? ஆண்டனோ சக்ரவர்த்தி ரிசைன் பண்ணியிருக்காங்க. நானே சொல்லியிருந்தேன் இன்னும் 2-3 நாள்ல ரீசன் தெரிய வரும்னு. ஸோ மண்டே இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் சூஸ்னு ஒரு ஃபாரின் பேங்க் இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வேற, கிரெடிட் சூஸ் ஃபாரின் பேங்க்ன்றது வேற. கிரெடிட் சூஸ் என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா ரிஸ்கி பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. அந்த ரிஸ்கி பாண்ட்ஸை ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணிருக்காங்க. இதுல என்ன தப்பு நடந்திருக்குன்னா 2023ல இந்த கிரெடிட் சோர்ஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கு. பாண்ட்ஸ் எல்லாமே ஒர்த்லெஸ் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு மணி லாஸ் ஆயிருக்கு. கஸ்டமர்ஸ் யாரை பிளேம் பண்ணிருக்காங்க? ஹெச்டிஎஃப்சி பேங்கை பிளேம் பண்ணிருக்காங்க. ஏன் எங்களுக்கு இது மாரி பாண்ட்ஸை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு செல் பண்ணீங்கன்னு. பட் சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ டாப் அஃபிஷியல் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றோம், எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வேற, அடுத்தது மேனேஜ்மெண்ட் அண்ட் சேர்மனுக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் வேற. அது இல்லாம மூணாவதா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிரான்ச் இன் துபாயில ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் இஷ்யூ அவங்களோட கேவைசி ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணல நியூ கஸ்டமர்ஸ் ஆட் பண்றதுக்கு. ஸோ அதனால எந்த ஒரு நியூ கஸ்டமர்ஸும் இப்போதைக்கு ஆட் பண்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க துபாய் பிரான்ச்ல. ஸோ இது மெயினா 3 ப்ராப்ளம் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் பிரைஸ் டவுன் ஆனதுக்கு. மெயினா மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையில போற சில ப்ராப்ளம்ஸ் தான் அந்த கஸ்டமர் லாஸ் பண்ணது. ஸோ இதனால ட்ரஸ்ட் கம்மியாயிருக்கு. மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு மேக்சிமமா அரௌண்ட் 755 அந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.